அப்போ நாம நம்ம சங்கமும் வளரணும், நாமளும் வளரணும், நம்ம தொழில்களையும் வளரணும். சங்கத்து மூலயமா நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம தொழில்களை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். பிள்ளைகள் என்னதான் ஒரு படிச்சு வேலைக்கு போனா கூட அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு சொந்த தொழிலை வைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நமது தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம உயிரை கொடுத்து நம்ம சமுதாயத்துக்கு உழைக்க எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்களை பின்பற்றி நம் சமுதாயத்தை மென்மேலும் வளர செய்யுங்க. நம்ம இப்ப என் பையன்லாம் வந்திருக்கான், நம்ம அடுத்த தலைமுறையை தெருவில் விட்டுறக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஒரு சங்கத்தை வச்சு நம்ம நேரத்தை ஒதுக்கி பொருளாதாரத்தை செலவு பண்ணி நாம உழைச்சிட்டு இருக்க காரணம் என்ன? அடுத்த தலைமுறையை தெருவில் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அப்படிதான் விட்டுட்டான். சும்மா சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, மத்த ஒழிப்பு, அந்த ஒழிப்பு, இந்த ஒழிப்பு பேசி பேசி ஒவ்வொரு சமுதாயத்தையும் தெருவில் விட்டாங்க. தெருவில் விட்டான். திங்க சோறு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. அவ்வளவு சில சமுதாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பீ தண்ணி குடிக்கிற அளவுக்கு வந்து போச்சு. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா? சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துறாங்க. ஒரு குடிக்க தண்ணி கூட நல்ல தண்ணி இல்லைங்க ஒவ்வொரு சமுதாயத்திற்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தலைவர்களும் தன்னுடைய சமுதாயத்தை இன்னும் இழிநிலையில தான் வச்சிட்டு இருக்காங்க. நாம அப்படி இல்லை. நாம என்ன நிலையில அடைஞ்சிருக்கோம்? தெய்வ நிலை அடைஞ்சிருக்கோம். இந்த தெய்வ நிலையை அடைஞ்சிருக்கோம். எல்லாரும் அந்த நிலையை நோக்கி நாம் அனைவரும் சொல்வோம். எனக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம சங்க தலைவர் உட்பட நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.